ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். என் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அற்புதத்துக்காக இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ எரிகிற நெருப்பிலே விழுந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் நெருப்பு பற்றி எரிய விடவில்லை. அதுபோல் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் நிற்கிறோம். எங்கள் உடலில் இருக்கிற எல்லா விதமான கட்டுக்களையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது குணமாக்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது எங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பலவீனங்களில் நீர் பலன் கொடுக்கிறீர் ஆண்டவரே. வேதனையில் நீர் விடுதலை ஆக்குகிறீர் ஆண்டவரே. இருளில் இருந்து நீர் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறீர் உம்முடைய பிள்ளைகளை. So இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். Tonight we are going to meditate on bloom where you are planted. நீங்கள் எந்த இடத்தில் நடப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே பூத்து மலருங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். Bloom where you are planted. When you see others doing well, you might feel like you are not good enough or not moving forward. பல முறை மற்றவர்கள் சிறப்பாக இருப்பதை பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் சில நேரம் நினைக்கலாம், நான் அந்த அளவுக்கு இல்லை, எங்கள் குடும்பம் அந்த அளவுக்கு இல்லை, என்னால் அவ்வாறு முன்னேறி செல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். If things keep going wrong, உங்கள் வாழ்க்கையிலே சில விடயங்கள் பிழையாக, வேதனைக்குரியதாக, கஷ்டத்துக்குரியதாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது you may think your life will never get better. நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை இனி ஒருபோதும் அதிலிருந்து விடுதலை அடையாது, என் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷம், அமைதி, வெற்றி வராது என்று நீங்கள் நினைக்கலாம். If people around you, உங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள், don't help you or believe in you, உங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் அல்லது உங்களையே நம்பாமல் இருப்பார்களாக இருந்தால், it can make you feel lonely and stuck. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தனிமையையும் முன்னேற முடியாத ஒரு தள்ளி போகின்ற ஒரு நிலையையும் உங்களுக்கு உருவாக்கிவிடும். If you are not sure about your goals or future, life can feel confusing or empty. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு சரியான ஒரு திட்டம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்துதான ஒரு சந்தேகம் இருக்குமாக இருந்தால், அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குழப்பத்தையும் வெறுமையையும் தந்துவிடும். பட் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. லைக் எ சீட் planted in the ground, you are meant to grow and bloom in your own time. எவ்வாறு ஒரு நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை இருக்கிறதோ அதுபோல நீங்கள் உங்கள் சொந்த நேரத்தில் நிச்சயமாக வளர்ந்து மலர்வீர்கள். Hard time will help you grow. கடுமையான நேரங்கள் பார்த்திருந்தால் நீங்கள் வளர்வதற்கு உதவி செய்யும். And good times
show the beauty you have become. நல்ல நேரங்கள், மகிழ்ச்சியான நேரங்கள் நீங்கள் அதை தாண்டி மேலே வந்திருக்கின்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியான நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும். Just like a flower waits for the sun. ஒரு மலர் பார்த்தீர்கள் என்றால் சூரிய வெளிச்சத்துக்காக காத்திருக்கும், இரவு முழுவதும் சூரிய வெளிச்சத்துக்காக காத்திருக்கும். Likewise, trust that your time to bloom will come. அதுபோல நீங்கள் மலர்கிற நேரமும் கட்டாயமாக வரும் என்பதை நீங்கள் நம்பி இருக்க வேண்டும். Growth may take time. வளர்ச்சி என்பது சில நேரம் காலம் எடுக்கலாம். But each day you get closer to blooming. ஆனால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீர்கள் நீங்கள் மலருவதற்கு நெருங்கி வருகிறீர்கள் என்பதுதான் உண்மையாகும். We are here not just to live but to grow and bloom. நாங்கள் இந்த உலகத்திலே சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு போவதற்காக கடவுள் எங்களை உருவாக்கவில்லை. இறைவன் எங்கள் எல்லோரையும் இந்த உலகத்திலே உருவாக்கினார் எதற்கென்றால் நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் மலர வேண்டும். எல்லா பெற்றோருக்கும் பார்த்து கண்டால் பிள்ளைகள் சிறப்பாக வர வேண்டும் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. எந்த பெற்றோரும் அந்த பிள்ளைகள் அப்படியே வளரக்கூடாது, இப்படியே இருக்க முடியாது யாரும் விரும்புவதில்லை. அப்படினால் நம்முடைய கடவுள் நம்மை அப்படியே விட்டு விடுவாரான்ற கேட்டால் இல்லை. நம்மை உண்டாக்கிய கடவுள் நாம் வளர வேண்டும், மலர வேண்டும் என்றுதான் அவரும் விரும்புகிறார். So every seed holds the promise of a bloom. பார்த்துக்கிட்டால் ஒவ்வொரு விதையும் தான் மலருவதற்கான ஒரு வாக்கையை தனக்குள் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு விதைக்குள்ளும் அது மலரக்கூடிய ஒரு தன்மை அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. So you are not meant to stay hidden. நானும் நீங்களும் எங்கேயோ புதைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருப்பதற்கு நாங்கள் உருவாக்கப்படவில்லை. You are meant to bloom and show your beauty. நாங்கள் வளர்ந்து மலர்ந்து எங்களுடைய அழகை காட்ட வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். Did you know that God wants you to bloom? கடவுள் நீங்கள் மலர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Not just survive, not just get by. நாங்கள் சும்மா அப்படியே ஒரு நாள் முடிந்தால் போதும், அல்லது ஒரு சும்மா அப்படியே ஒரு சாதாரண உணவு உண்டு இருந்தால் போதும், சாதாரண ஒரு ஆடையோடு இருந்தால் போதும், சாதாரணமாக எப்படியோ ஒரு காலம் போகிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், ஒரு வாகனம் இருந்தால் போதும், ஒரு சின்ன வேலை இருந்தால் போதும், அப்படி என்று நாம் வாழ்வதற்காக இறைவன் உண்டாக்கி இருக்கிறாரா அப்படி என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அன்பானவர்களே, no. God wants you to grow and flourish. கடவுள் நாங்கள் எல்லாவற்றிலும் மேலே வந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் கடந்த தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதை தான் நாம் வந்து விரும்ப வேண்டும். அது கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து சில நேரம் ஏங்கி விடுகிறோம். ஆனால் எங்களுக்கும் அதைவிட மேலான வாழ்க்கையை இறைவன் வைத்திருக்கின்றார். So God wants you to grow and flourish from the every beginning. So from the very beginning, God designed us with growth in mind. கடவுள் பார்த்துக்கொண்டால் ஆதாம் ஏவாளை முதல் மனுக்குலத்தை உருவாக்கிய பொழுது அவருடைய மனதில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்ற எண்ணம் தான் கடவுளிடத்தில் இருந்தது. கடவுள் அவர்களை படைத்து விட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருங்கள், வேதனைக்குள் இருங்கள் அப்படி உருவாக்கவில்லை. கடவுளுடைய மனதில் என்ன இருந்ததோ அதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதுபோல என்னையும் உங்களையும் கடவுள் உண்டாக்கிய பொழுது கடவுளுடைய மனதில் எங்களை பற்றி என்ன இருக்கிறது அது மிக முக்கியம். So when he created you, God created you, he planted gifts, dreams and potential inside of you. என்னையும் உங்களையும் கடவுள் உண்டாக்கிய பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே இறைவன் நிறைய கொடைகளை, திறமைகளை வைத்திருக்கின்றார். உள்ளுக்குள்ள இருக்குது, எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மட்டுமில்லாமல் பார்த்தீர்கள் என்றால் நிறைய தரிசனங்கள், நாம் நன்றாக மேலே வரக்கூடிய எண்ணங்களை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்போ ஒரு கோழி நினைக்கிறது இல்லை, நான் வந்து இப்படி ஒரு நல்லா வரணும், இப்படி இருக்கணும், அப்படி கோழி நினைக்காது. சரியோ, நாய் பூனையெல்லாம் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனால் மனுஷன் நினைத்து கொண்டே இருப்பார்கள். என்றால் கடவுள் அதை கொடுத்திருக்கிறார். நாம் நினைக்காமல் போய்விட்டோம் என்றால் அப்படி இருந்துருவோம். ஒன்றும் நாம் அனுபவிக்க மாட்டோம், ஒன்றும் நாம் முன்னேற மாட்டோம். இப்போ நாம் சும்மா இருந்தால் கூட, நெத்திரையில் இருந்தால் கூட கடவுள் கனவை தந்தாவது எழுப்பி விட்டுருவார். ஒன்றை நீ யோசி, ஒன்றை நீ சிந்தி,
என்றால் கடவுள் அதை எல்லாவற்றையும் நமக்குள்ளே வைத்திருக்கின்றார். அண்ட் ஆல்சோ த பொட்டென்ஷியல், நம்மால் செய்யக்கூடிய அந்த சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரியோ, நிச்சயமாக முடியும் அன்பானவர்களே, எங்களால் அவ்வளவு சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். பல முறை நாம் தான் அதை பயன்படுத்தாமல் போய்விடுகின்றோம். And his desire is to see all of it bloom. கடவுளுடைய எண்ணம் பார்த்தீர்கள், அவருடைய தரிசனம் என்னென்றால், நமக்குள்ளே இறைவன் எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் மலர வேண்டும், அதெல்லாம் சிறப்பாக வெளியே வர வேண்டும், அதெல்லாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும் என்பது கடவுளுடைய ஒரு பெரிய திட்டமாகும். மீண்டும் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So don't feel I am a useless person. அதனாலே நான் எதுக்குமே தகுதியற்றவன் ஒருபோதும் நீங்கள் நினைக்க வேண்டாம். You are great in God's eyes. கடவுளுடைய பார்வையில் நீங்கள் ஒரு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். Okay, so God's desire is to see all of it bloom, not just in the easy season, but even in the hard ones. நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், மலர வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அது பார்த்தீர்கள் என்றால், சும்மா எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாத நேரத்திலே மட்டும் நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. நம்மை சுற்றிலும் பல கஷ்டங்கள் வருகிற நேரத்திலும் நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே வருகிற கஷ்டங்கள் எல்லாம் தீமையால் வந்தது, கடவுளிடத்திலிருந்து வரவில்லை. அதனாலே கடவுளுடைய பிள்ளைகள் அதிலிருந்து நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார்கள், பாதுகாத்துக் கொள்ளுவார் கடவுள். அதிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவார் கடவுள். எரேமியா chapter 17 verse 7 to 8. The Holy Bible, Jeremiah chapter 17 verse 7 to 8. Blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. They will be like a tree planted by the water that sends out its roots by the stream. It does not fear when heat comes. Its leaves are always green. It has no worries in year of drought and never fails to bear fruit. சரியோ, தமிழிலே பார்ப்போம் எவ்வாறு ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் வழியாக எங்களை பற்றி பேசுகிறார். பாருங்கள், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7 வரை. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றவர். சரியோ, நம்பிக்கை வைக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை. அவர் நீரருகில் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். அந்த மரம் நீரோடையை நோக்கி வேர் விடுகிறது. வெப்பம் மிகு நேரத்திலும் அதற்கு அச்சம் இல்லை. வெப்பமெல்லாம் இருக்கும், கட்டாயமாக வெப்பம் பெறும். ஆனால் கடவுளோடு இருக்கிறவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் இலைகள் எப்போதும் பசுமையாக இருக்கும். மற்ற இலைகள் எல்லாம் வாடி விழும். சரியோ, நோ, கடவுளுடைய பிள்ளைகளுடைய இலைகள் பசுமையாக இருக்குமா. வறட்சி வருகிற ஆண்டிலும் அதற்கு கவலை இல்லை. அது எப்போதும் கனிகளை கொடுக்கிறது. மற்றவர்கள் எல்லாரும் பலவற்றை பற்றி கவலைப்படுவார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு வழி அடைந்தால் இன்னொரு வழி திறக்கும் என்று அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். It says the tree does not fear when heat comes. Its leaves are always green. இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், வெக்கை மிகு காலத்திலும் அந்த மரத்தினுடைய இலைகள் கவலைப்படாதாம், அது பசுமையாக இருக்குமாம். God's desire for you is that you remain green even in hard time. அதுபோல கடவுள் நம்முடைய கஷ்டமான நேரத்திலும் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பசுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The tree has no worries in a year of drought and never fails to bear fruit. இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மரம் நானும் நீங்களும் பார்த்தீர்கள் என்றால் எந்த விதமான வறட்சியான காலத்திலும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையாம். ஆனால் கட்டாயமாக கனி கொடுப்போமா. சரியோ, நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்குமா. அது எப்படியோ கடவுள் செய்வார். கடவுளால் முடியாத ஒன்றுமில்லை, கடவுளால் முடியாத ஒன்றுமில்லை. அவர் எப்படியும் செய்வார். சரியோ, எனக்கு வேண்டிய தண்ணீரை அவர் கடவுள் கொண்டு வருவார். எனக்கு வேண்டிய உணவை இறைவன் எப்படியும் கொண்டு வருவார். நான் நினைக்கிறது போல வர வேணும் என்று அல்ல. கடவுளை மட்டும் நான் நம்பி இருப்பேனாக இருந்தால் கடவுள் முன் கதவால் மட்டும்தான் கொண்டு வருவார் என்று அல்ல, பின் கதவாலும் எனக்கு கொண்டு வருவார் கடவுள். நான் கடைக்கு போய்தான் வேண்ட வேண்டும் என்று அல்ல. சரியோ, வேற எந்த வழியாலையும் எனக்கு வரலாம். ஏனென்றால் நாங்கள் கடவுளை நம்பி இருக்கின்றோம். So God's desire for you is that you never fail to bear fruit even in a year of drought.
வருடம் முழுவதுமே என்ன கஷ்டம் இருந்தாலும் நாம் கனி கொடுப்போமா? So the year may be dry, but God's desire for you is to be fruitful in every season. சரியோ, வருடம் முழுவதும் காய்ந்த வறண்ட நிலை இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கிற சீசன், அந்த கால நிலை இருக்கும்படி கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார். So you never see lack. ஆகவே நானும் நீங்களும் பற்றாக்குறை காணாதபடி இறைவன் காக்க வல்லவராக இருக்கிறார். Jesus said in John chapter 15 verse 8, This is to my Father's glory, that you bear much fruit, showing yourselves to be my disciple. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 8வது இறைவார்த்தையிலே பாருங்கள், ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு பார்த்தீர்களா? ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கவனிக்கிறது இல்லை, இப்படியே பார்த்து கொண்டே இருங்கள். அந்த வார்த்தை 4-5 தரம் வாசியுங்கள். என்ன அழகா அதுக்குள்ள ஒரு பெரிய மறைபொருள் இறைவன் வைத்திருக்கிறார். என்ன மறைபொருள் பாருங்கள், நாங்கள் மிகுந்த கனி தந்து அவருக்கு சீடராய் இருப்பதை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறதாம். என்ன அர்த்தம் என்றால், நாங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு கடவுளுடைய வல்லமையோடு வாழ்வதுதான் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறதாம். நாம் வேதனையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் சண்டையிலும் குழப்பத்திலும் பசியிலும் பட்டினியிலும் கண்ணீரிலும் இருப்பது இறை தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது இல்லாது. என்னை இறைவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவது தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இறைவன் என்னை இந்த இருளில் இருந்து வெளியே கொண்டு வந்தார், என்னை இப்பொழுது சிறப்பாக வைத்திருக்கின்றார். இதுதான் கடவுளுக்கு மாட்சி. ஆகவே நானும் நீங்களும் உண்மையிலே இறைவனை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இறைவன் செயலாற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம், அதை நம்புவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். So God is glorified when we bear fruits. நாங்கள் கனிகளை கொடுக்கும் பொழுது தந்தையாக இறைவன் மாட்சி அடைகிறார். He doesn't expect perfection. அவர் எங்களிடத்திலே நாங்கள் எல்லாமே எல்லா விதத்திலும் சரியாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்ப்பதில்லை. என்றால் நாம் எல்லாரும் எப்பயுமே எல்லா விதத்திலும் குறை உள்ளவர்கள் தான். But he does invite us to stay connected to him. தெரியும், நாங்கள் அவரோடு இணைந்திருப்பதற்காக அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். Like a branch to a vine, so we can grow. அதாவது ஒரு திராட்சை செடியோடு ஒரு கிளை இணைந்திருப்பது போல நாங்களும் இணைந்திருப்பமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கனி கொடுக்க முடியும் என்று பார்க்கிறோம். Remember, a seed must be buried before it can bloom. ஒரு விதை பார்த்தீர்கள் என்றால் மலர்வதற்கு முன்பு அது விதைக்கப்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. எந்த விதையும் விதைக்கப்படவில்லை என்றால் மலர முடியாது. ஆகவே விதைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது அல்லவா, அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக வர வேண்டும், இல்லைன்றால் நாம் மலர முடியாது. Likewise, you are not buried to be forgotten. அதுபோல நாங்கள் எங்கேயோ ஒரு இருளுக்குள்ளே ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம் என்றால் நாங்கள் மறக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் இல்லை. ஒரு விதை கிண்டி நாங்கள் நிலத்துக்குள்ளே வைக்கும் பொழுது அது மறக்கப்பட்டது என்று அர்த்தம் அல்ல, அது மலர்வதற்காக அங்கு விதைக்கப்படுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை நம்பி இருக்கும் பொழுது கூட சில கஷ்டங்கள் வருகிறது என்றால் நாம் மறக்கப்பட்டோம் என்று அர்த்தம் அல்ல, நாம் விதைக்கப்படுகிறோம் என்று அர்த்தமாகும். You are not stuck, you are growing. நானும் நீங்களும் அந்த பிரச்சனையின் மத்தியிலே அப்படியே ஸ்டக்காக போயிருக்கிறோம், அப்படியே கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அந்த துன்பத்தின் மத்தியிலும் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இறைவனை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாகும். சரியோ? And God's perfect time you will bloom right where you are. கடவுளுடைய நேரம் வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த இடத்திலே துன்பத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவித்தீர்களோ, அல்லது எந்த குடும்பத்திலே நீங்கள் கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மலர்ந்து இருப்பீர்கள், அந்த இடத்துல நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். Storm don't stop the flower from blooming. They make the roots stronger. புயல் பார்த்தீர்கள் என்றால் பூக்கள் பூப்பதை தடுப்பதில்லை, மாறாக அந்த மரத்தினுடைய வேரை அது வலிமைப்படுத்தி விடுகிறது. அதுதான் அந்த புயல் செய்கிற ஒன்றாகும். நாம் பலமுறை நினைக்கிறோம் புயல் வருதே, புயல் வரும் பொழுதுதான் மரம் பலன் அடைகிறது, அப்படிதான் ஆய்வே சொல்லுகிறது. சரியோ? காற்று அடிக்கும் பொழுதுதான் மரம்
பலன் அடைகிறது. அது சில நேரத்திலே சில மரம் முறிந்து விழுது, ஆனால் நார்மலாக எப்பயும் காத்தடிக்க அந்த மரம் வந்து பலன் அடைகிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட. ஸோ the seed doesn't see the sun when it's buried, but it still reaches for the light. ஒரு விதை பார்த்தீர்கள் என்றால் மண்ணுக்குள்ளே விதைக்கப்பட்ட உடனே அதுக்கு சூரிய வெளிச்சம் தெரியாது. சூரிய வெளிச்சம் தெரியாமல் இருக்கும் பொழுது அது என்ன செய்து கொண்டிருக்குது? அந்த சூரிய வெளிச்சத்தை தேடுவதற்காக அது செயல்படுது. அதான் உண்மை. சரியோ, சூரிய வெளிச்சம் இல்லாமல் அது புதைக்கப்படும். ஆனால் சூரிய வெளிச்சத்தை தேடி அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உள்ளே. அது மிக முக்கியமான ஒன்று. அதுபோல நானும் நீங்களும் எந்த இருள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஒளியை தேடிக்கொண்டிருக்க வேண்டியது எங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. So your work should be seeking the light of Jesus. அதுபோல என்னுடைய உங்களுடைய வேலை நம்முடைய கஷ்டமான காலத்தில் அந்த ஒளியான கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருப்பது. அவ்வளவுதான். அது செய்து கொண்டிருந்தால் போதும். அதிலே கடவுள் வந்து எங்களை வளர்த்து கொண்டு வந்து கொண்டிருப்பார். You don't have to bloom overnight. திடீரென ஒரு இரவிலேயே நாங்கள் அப்படியே மலர்ந்து எல்லாம் வந்துவிட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Just take one faithful step at a time. நானும் நீங்களும் ஒவ்வொரு சிறிய சிறிய விசுவாச படிகளை எடுத்து வைத்தாலே போதும். God doesn't rush your growth. நாங்கள் திடீரென எல்லாமே படபடந்து வந்துவிட வேண்டும் என்று கடவுள் ஒருபோதும் அவசரப்பட மாட்டார். He is shaping something beautiful in his perfect time. அவர் பார்த்துக்கொண்டால் அவருடைய ஒரு சரியான நேரத்துக்காக எங்களை சிறப்பாக வணைந்து கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம் அன்பானவர்களே. Even your quiet prepare will bring blossom. நீங்கள் கஷ்டமான நேரத்திலே அமைதியாக இருந்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகள், ஜெபித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வர போகிறது என்பது அதனுடைய அர்த்தமாகும். Your roots are growing deeper in the dark. சரியோ, பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய விசுவாச வேர் வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக வேர் ஊன்றுவது எங்கே என்று பார்த்தீர்கள் என்றால் இருளின் மத்தியிலே. என்றால் அந்த விதை வந்து இருளுக்குள்ளே தான் வேர் விடும், வெளியிலே அது வேர் விடுவதில்லை, இருளுக்குள்ளே தான் வேர் விடும். அதுபோல கடவுளுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக வேர் விட்டு கொண்டிருப்பார்கள். சாத்தான் சில நேரம் நினைக்கலாம் இவர்கள் முடிஞ்சு கதை என்று. ஆனால் இல்லை, கடவுளுடைய பிள்ளைகள் அந்த நேரத்தில் வேர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ யூ கேன் ஸ்டாண்ட் taller in the light. அதுக்கு பின்பு பார்த்திருந்தால் நானும் நீங்களும் ஒரு வெளிச்சத்திலே உயரமாக வளர்ந்து நிற்க முடியும். தெரியும், அந்த இருளின் மத்தியிலே நாம் வேர் விடுகிறவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக வெளிச்சத்தின் மத்தியிலே நாங்கள் உயரமாக வளர்ந்து நிற்பதை காணும்படி கடவுள் செய்வார். எல்லாரும் கரங்கள் தட்டி மீண்டும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Roots come before fruit. பழங்களுக்கு முதல் வேர் வர வேண்டும். சரியோ, வேர் வராமல் பழம் வர முடியாது. பழங்களுக்கு முதல் கட்டாயமாக தேவையானது வேராகும். So your root in the Lord is important before your blooming. அதுபோல என்னுடைய உங்களுடைய வேர், கடவுளுக்குள்ளே விடுகின்ற வேர் இருக்கிறது அல்லவா, அது மிக மிக முக்கியம். நாங்கள் மலருவதற்கு முன்பு நாங்கள் உண்மையாகவே வேர் விட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மலர்ச்சியை எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எதனாலும் அதை எங்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. நிச்சயமாக நாங்கள் பூர்த்தி ஆவோம் என்றால் நாங்கள் வேர் விட்டு கொண்டிருந்தால். நாம் வேர் விடாமல் இருந்தால் நோ 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 நோ, அது அப்படியே சாஞ்சிரும் அந்த மரம். வேர் விட்டால் நாம் நிச்சயமாக மலர்ந்து கொண்டிருப்போம். When God is your source, the desert become a place of divine growth. கடவுள் எப்பொழுது உங்கள் மூலமாக இருக்கிறாரோ அப்பொழுது உங்களுடைய பாலைவனம் தெய்வீக வளர்ச்சிக்கான இடமாக மாற்றப்படுவதை நீங்கள் காண முடியும். சரியோ, கடவுள் எங்களுக்கு முக்கியமான ஒருவராக இருப்பார் என்றால், மத்தியில் இருப்பார் என்றால் எங்களுடைய பாலைவனம் போன்ற நிலை கட்டாயமாக பசுமையான நிலையாக மாற்றப்பட்டுவிடும். If God is your source, your desert becomes a place of divine growth. So stay connected to God, connected to Jesus. ஆகவே நானும் நீங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகிறார். Rooted in faith, even your wildness can become a garden of blessings. நாங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வனாந்திரம் போன்ற நிலம் கூட வயல்வெளியாக மாற்றப்பட்டு விடுகிறது. So you don't need to be in a perfect situation to grow. நானும் நீங்களும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் தான் வளருவோம் அப்படி என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. You just need to be connected to the true vine. நானும் நீங்களும் உண்மையான திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இணைக்கப்பட்டிருப்போம் என்றால்
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே நாங்கள் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். முதவே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். In a quiet garden, a group of seeds were buried in the soil. ஒரு அமைதியான தோட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் சில விதைகள் விதைக்கப்படுகிறது. They were scared and didn't know if they could grow. அவைகளுக்கெல்லாம் பயமாக இருந்ததாம். நாங்கள் வளருவோமோ தெரியாது என்று அந்த விதைகளுக்கெல்லாம் பயமாக இருந்ததாம். One small seed asked, what if we can grow? அதில் ஒரு சின்ன விதை கேட்கிறது, நாங்கள் வளர முடியாமல் போனால் என்ன ஆகும் அப்படி என்று. An older seed said, it is hard, but if we keep trying, we will grow. அப்போ அதில் இருந்த ஒரு பெரிய வயதான விதை சொல்லுகிறது, வளருவது என்பது கடினமான ஒன்றுதான், ஆனால் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வளர்ந்து விடுவோம் என்று. We just need to trust and keep pushing through the soil, the old seed said. இப்போ அந்த வயதான விதை என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் பொறுமையாக இருந்து கொண்டு அந்த மண்ணை தள்ளி தள்ளி நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று. The seed listened and started to stretch their roots. இப்போ அந்த சின்ன விதைகள் எல்லாம் அதை கேட்டு தாங்கள் செயல்பட அது ஆரம்பித்ததாம். Slowly they grew little but reaching for the sun. மெதுவாக பார்த்தீர்கள் என்றால் அது கொஞ்சமாக மலர் மொட்டுக்கள் வந்து வளர ஆரம்பித்தது. They bloomed bright and colorful. அது வந்து பார்த்தீர்கள் மிக அழகாக வந்து மிக பார்ப்பதற்கு மிக அழகான மலராக பூக்க ஆரம்பித்தது. The older seed smiled and said, we did it. அப்போ அந்த வயதான விதை சிரித்து கொண்டு சொல்லுகிறதாம், நாங்கள் செய்து விட்டோம், நாங்கள் வளர்ந்து விட்டோம், நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என்று. Even when it was hard, we grew and bloomed என்று அந்த விதை சொன்னதாம். எங்களுக்கு கடினமான சூழல் இருந்தாலும் நாங்கள் வேர் விட்டு வளர்ந்து இப்பொழுது மலர்ந்து விட்டோம் அப்படி என்று அந்த வயதான விதை பார்த்து சொல்லுகிறது. Even when life feels hard and the path seems tough, remember, growth takes time. வாழ்க்கை கடினமாக உணர்ந்தாலும் பாதை கடினமாக தெரிந்தாலும் வளர்ச்சிக்கு நேரம் எடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரியோ? நிறைய பேர் அவசரப்படுகிறோம். இல்லை, வளர்ச்சிக்கு ஒரு டைம் இருக்குது. Just like a seed that struggles to break through the soil, you too can overcome challenges with patience and prayer. விதைக்கப்படுகிற விதை பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கஷ்டப்பட்டு மண்ணை தள்ளி தன்னுடைய வேரை விட்டு வளர்வது போல நாங்களும் பார்த்தீர்கள் என்றால் பொறுமையாக சுபத்தோடு நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக நாங்களும் வளர்ந்து கனி கொடுக்க முடியும். ஸோ கீப் புஷிங் ஃபார்வர்ட். அதனால் எப்பொழுது நீங்கள் முன்னேறுவதற்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அண்ட் ஒன் டே யூ வில் ப்ளூம் இன்டு சம்திங் பியூட்டிஃபுல். ஒரு நாள் பார்த்தீர்கள் என்றால் நாம் இருந்ததை விட மிக அழகாக இருப்பதை நிச்சயமாக காண முடியும். யுவர் பிரைட்டர் டேஸ் ஆர் அஹெட். உங்களுடைய பிரகாசமான நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லது எங்களுக்கு முன்னே இருக்கிறது. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக செபிக்கலாம். Let's stand for the prayer. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டு
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. உருமாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற கடவுள் நீர், எங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நீர். இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீராக. ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அதை என்னை விட்டு நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே என் உடல் நோய் என்னை விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு கதவுகள் திறக்கப்படட்டும். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் மன்றாடுங்கள். என்றால் இயேசு சொன்னார், இதுவரைக்கும் என் பெயரில் நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் கேளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வருவதாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள் ஆசீர்வாதம் வருவதாக, என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்குவதாக, என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் அகன்று போவதாக, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக, எங்களோடு போராடி கொண்டிருக்கிற புயல் நீங்கி போவதாக, எங்களுக்கு எதிராக இருக்கிற மலைகள் அகன்று போவதாக. ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நோய்கள் குணமடைவதாக, வேதனைகள் மறைந்து போவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, இயங்காத உறுப்புகள் இப்பொழுது இயங்க ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. வலிகள் இப்பொழுது இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடலில் இருக்கிற வலிகள் வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போவதாக, உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு நன்றி கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.